வணக்கம். பேசாம சொல்ற சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன கதை. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சமூக பார்வை இருக்கு. மனித உறவுகள், பாகுபாடு, அப்புறம் சரியான நேரத்துல செய்யப்படுற உதவி. இத பத்தி எல்லாம் பேசுற ஒரு கதை தான் இது. ஆமா. இந்த கதையோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. கதாபாத்திரங்கள் மூலமா ஒரு முக்கியமான கருத்தை இது சொல்ல வருது. யாரு பெரியவங்க? ஒருத்தரோட குணம் அவங்க பிறப்பால தீர்மானப்படுதா, இல்ல அவங்க செயல்களால தீர்மானப்படுதான்னு பல கேள்விகளை இது எழுப்புது. சரி, வாங்க. இத நாம பிரிச்சு பார்க்கலாம். இந்த கதையில வர்ற முக்கிய கதாபாத்திரங்கள் யார்? அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடல் என்ன? அதோட உச்சகட்டம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம். கதை ஒரு சின்ன நகரத்துல தொடங்குது. அங்க ஒரு அந்தணர் இருக்காரு. அவர் பலருக்கு கல்வி சொல்லி கொடுத்து அதுல வர்ற வருமானத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு. ம். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் பேரு சோமன், இளையவன் பேரு காமன். இங்கேதான் கதையோட முக்கியமான ஒரு வேறுபாடு ஆரம்பிக்குது. ஆமா, அந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். மூத்தவன் சோமன் உயர்ந்தவர், தாழ்ந்தவர்னு எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் சமமா மதிக்கிற குணம் உள்ளவன். ஆனா இளையவன் காமன் தான் அப்பாவை போலவே கல்வியில அதிக ஆர்வம் கொண்டவன், ஒரு பாரம்பரியமான பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அப்பாவோட மரணத்துக்கு பிறகு இருந்த கொஞ்ச நிலத்தை அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. சோமன் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். இதுவே அவன் குணத்தை காட்டுது இல்லையா? அவன் நிலத்தோடும் மக்களோடும் நெருக்கமா இருக்க விரும்புறான். கரெக்ட். அவன் விவசாயத்தை தேர்ந்தெடுக்கிறது ஒரு வெறும் தொழில் தேர்வு இல்ல, அது ஒரு சித்தாந்த தேர்வு. நிலம் யாரையும் பிரிச்சு பார்க்காது, உழைக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை அவனுக்கு. இங்கதான் கதையில முதல் திருப்பம் வருது. ஒரு நாள் சோமன் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் கிட்ட ரொம்ப உற்சாகமா பேசிட்டு இருக்கான். ம். இத பாக்குற ஒரு அந்தன பெரியவருக்கு கோவம் வருது. அவர் சோமன் கிட்ட நீ அந்தன குலத்துல பிறந்தவன் இல்லையா, தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுடன் பழகலாமா அப்படின்னு ரொம்ப கடுமையா திட்டுறார். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது, இது வெறும் 2 நபர்களுக்கு இடையிலான சண்டை இல்ல. இது 2 வேற வேற உலக பார்வைகளுக்கு இடையிலான ஒரு மோதல். ஆமா ஆமா. அந்த பெரியவர் காலங்காலமா வர்ற சமூக கட்டமைப்பையும் அந்த சாதி பாகுபாட்டையும் பிரதிபலிக்கிறார். சோமனும் மனிதாபிமானத்தையும் சமத்துவத்தையும் முன்னிறுத்துறான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த பெரியவரோட பேச்சுக்கு சோமன் கொடுக்கிற பதிலடி அது ரொம்ப ஆழமானது. சொல்லுங்க. அவன் சொல்றான், கடவுளோட படைப்புல உயர்வு தாழ்வு எப்படிங்க இருக்க முடியும்? பிறப்பு எல்லாருக்கும் சமந்தான், அதுல வேறுபாடு பாக்குறது முட்டாள்தனம். ஆஹா, நேரடியான வாதம். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு நடைமுறை உண்மையும் சுட்டி காட்டுறான் இல்லையா? ஆமா, அதுதான் அந்த வாதத்தோட உச்சம். அவன் கேக்குறான், அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தவர் உழுது பயிர் செஞ்சு தர்றதைத்தானே நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம். அப்ப மட்டும் நம்ம வேறுபாடு பாக்குறோமான்னு கேக்குறான். இந்த ஒரு கேள்வியில அந்த பெரியவரோட வாதம் மொத்தமா உடைஞ்சு போகுது. ஆமா, அவரால பதில் பேச முடியல. எதுவுமே சொல்லாம அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறார். இது தர்க்கத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஆனா கதை இதோட முடியல. ஆமா, சில நாட்கள் கழிச்சு கதையோட உச்சக்கட்டம் நடக்குது. சோமனை கண்டிச்ச அதே அந்தன பெரியவர் சாலையில நடந்து போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார். இப்போ பாருங்க, உதவிக்கு யார் வர்றாங்கன்னு. தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அதை பார்த்துட்டு ஓடி வர்றாரு. அவர் முகத்துல தண்ணீர் தெளிச்சு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து அப்புறம் பக்கத்துல இருந்த தன்னோட குடிசைக்கு தூக்கிட்டு போறாரு. இதுதான் கதையோட மையப்புள்ளி. எந்த சமூகத்தை சேர்ந்தவரை அந்த பெரியவர் வெறுத்து ஒதுக்குனாரோ அதே சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரோட உயிரை காப்பாத்துறார். அந்த முரண்பாடுகள் இந்த கதையோட ஆன்மா. சித்தாந்தம் ஜெயிக்கிறதா இல்ல மனிதாபேதம் ஜெயிக்கிறதான்ற போட்டி இங்கதான் நடக்குது. பெரியவர் மயக்கம் தெளிஞ்சு புறப்பட தயாராகும் போது சரியா அந்த நேரத்துக்கு சோமன் அங்க வர்றான். தற்செயல் மாதிரி தெரியல இல்லையா? நிச்சயமா இல்ல. அவன் அந்த பெரியவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றான். அதுதான் இந்த கதையோட நீதின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்றோம்? ஐயா, மயங்கி கிடந்த உங்களை காப்பாத்துனது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்ங்கிறத நினைச்சு பாருங்க. உங்களை இனத்தை சேர்ந்தவங்க வர வரைக்கும் காத்திருந்திருந்தா நீங்க செத்து போயிருப்பீங்க அப்படின்னு இடித்து காட்டுறான். இது ஒரு ஏளனமான பேச்சு இல்ல, இது ஒரு நிதர்சனம். அந்த பெரியவரோட எதிர்வினை ரொம்ப முக்கியமானது. ஆமா, அவர் எதுவுமே பேசல. ஒரு வார்த்தை கூட பேசல. தலகுனிஞ்சபடி மௌனமா நடந்து போறார். அவரோட மௌனம் அவரோட தோல்வியையும் ஒருவேளை அவர் அடைஞ்ச குற்ற உணர்ச்சியையும் காட்டுது. அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு மனுஷனோட பிறப்பை விட அவனோட குணமும் செயல்களும் தான் முக்கியம். உதவிக்கு சாதி மதம் எதுவும் கிடையாதுங்கிறத ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா இந்த கதை சொல்லியிருக்கு. ஆமா, இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கலாம். நாம மத்தவங்களை எப்படி பார்க்கறோம்? நாம வளர்க்கப்பட்ட விதம், சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சா, இல்ல அவங்களோட உண்மையான குணத்தையும் செயல்களையும் வச்சா? சரிதான். இந்த கதை கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும்
அதோட கேள்விகள் இன்னிக்கும் பொருத்தமானவை. இன்னிக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. கதை அந்த பெரியவர் திருந்தினாரா இல்லையான்னு சொல்லாம அவர் மௌனமா நடந்து போறதோட முடிஞ்சிடுது. ம், ஒரு திறந்த முடிவு. ஆமா. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒருத்தரோட வாழ்நாள் முழுக்க இருந்த நம்பிக்கைய மொத்தமா மாத்திட முடியுமா? இல்ல அந்த நேரத்துக்கு அவங்கள அமைதியாக்க மட்டும்தான் செய்யுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?